தொடர் மழையால் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலை பகுதியில் 110 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் பெரும் இழப்பு ஏற்பட்டு விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கிடும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வேலூரில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் இடைவிடாத மழை பெய்வதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக நம்முடன் இருக்கக்கூடிய விவசாயி ஒருத்தர் இருக்கிறார், அவரும் கேட்போம். சார் வணக்கம். இப்போது இந்த மழையினால் இந்த நெற்பயிர்கள் எல்லாமே வந்து மூழ்கி இருக்குது. இதனால் உங்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துன்னுக்குறோம். இதை நம்பி இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இருக்கிற காசு கடன் உடம் வாங்கி கொண்டு இது மேலே தான் போட்டிருக்கோம். பசங்க படிப்பு செலவு, மற்றபடி குடும்ப செலவு எல்லாமே இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அரசாங்கம் உங்களால் முடிஞ்ச நிதியோ உதவியோ ஏதாச்சும் செஞ்சால் தான் நாங்கள் இதுலேருந்து மீண்டு வர முடியும். மழை வந்து எத்தனை நாளாக பெஞ்சிச்சு? இந்த மழை நீரெல்லாம் வந்து இப்போது நீங்கள் விளைவிச்சிருக்கக்கூடிய இந்த பயிர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எவ்வளோ மழை நீர் இருக்குது? இந்த மழை நீரெல்லாம் வெளியே போகிறதுக்கான ஏற்பாடுகளை ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இவ்வளோ நெல்லும் வந்து கீழே சாஞ்சிருக்கு. இந்த நெல் பயிர்லேருந்து நெல்களை வந்து எடுக்க முடியுமா? எப்படி அது என்ன என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. மழை பெஞ்சினே இருக்குது, பகலெல்லாம் காயுது, நைட்டான மழை அது பாட்டு தண்ணி போயினே இருக்குது. இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ பாதுகாத்தோம், ஆனால் பாதுகாத்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. இதனுடைய சூழ்நிலை எங்களுக்கே ஒன்றுமே புரியல. நன்றி ஐயா. அதே போல் நம்முடன் மற்றொரு விவசாயி இருக்கிறார். அவருடைய நிலத்தில் பார்த்தோம்னால் அனைத்து நெற்பயிரும் கீழே சாய்ந்திருக்கின்றன. நீங்கள் விளைவிச்சிருக்கக்கூடிய இந்த பயிர் எல்லாமே கீழே சாய்ஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை போல் இந்த நெற்பயிரை வந்து வளர்த்துருப்பீங்க. இப்போ இது சாய்ஞ்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி இது கையாள போகிறீங்க? அது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இங்கே இது 3 நாளாக பெஞ்ச மயில் நாங்கள் இதை கையாள முடியாதுங்க. இது வந்து இவ்வளோ நாளாக பறவை டைமில் இது ஒன்றும் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது நாங்கள் இப்போ பண்ணிக்கிற செலவு மொத்தம் அழிஞ்சிட்டு தான் கணக்கு. நாங்கள் இதுக்கு இந்த நெக்ஸ்ட் எதுவும் எங்களுக்கு கவர்மெண்ட் தரலாம், நாங்கள் மேற்கொண்டு விவசாயம் செய்ய முடியாது, பசங்களை எதுவும் காப்பாற்ற முடியாது. எங்களுக்கு இதுதான் நம்பி இருந்தோம். இப்போ அறுவடை சமயத்தில் மொத்தம் போயிடுச்சு. 2 ஏக்கரா நிலம் போயிட்டு பேருக்கு நம்ம 60-70 செலவு பண்ணிட்டு இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நன்றி ஐயா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் விளைவித்த பயிர்கள் அனைத்துமே முற்றிலும் அழிந்து விட்டது. இனிவரும் காலங்களில் நாங்கள் விவசாயத்தை தொடர வேண்டுமென்றால் தமிழக அரசு தங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்தால் மட்டுமே தங்களால் விவசாயம் செய்ய முடியும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதாவது அவர்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு உடனே கருத்தில் கொண்டு இந்த விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீடு தொகையை, அதாவது நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.